சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது ஒரு சின்ன ஒரு கேப்பை வச்சு தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதும் கண்டிப்பாக நேற்று வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் மார்னிங் ஏஷியா மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் ரெக்கவரை வச்சு நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லணும். த்ரூ அவுட் டே மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். ஸோ நம்ம மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும்போதே யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் கூட பெரிய அளவு அங்கிட்டு இங்கிட்டு நகரலை அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட் இந்த எக்ஸ்பைரி கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சென்செக்ஸுக்கு கிட்டத்தட்ட 77,000 மையம் பண்ணி முடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே ரொம்ப கம்மியான ஒரு ப்ரீமியம் இறங்கினதுனால மார்க்கெட் ஒரு சைடு வந்து இறங்கி இந்த எக்ஸ்பைரி கேமை முடிச்சிருக்கிறாங்க. ஸ்டில் இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே எக்ஸ்பைரி கேமு ப்ளஸ் கன்சாலிடேஷன் அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய அளவு மொமெண்ட் இல்லாததுனால ஒரு காமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இதிலே வாலட்டிலிட்டி ஒரு 9% இறங்கி நேற்று ஏறின ஒரு 26-27% 9% கம்மியாகிட்டு முடிஞ்சிருக்கு. பட் இது வந்து இன்னும் முடியலை அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டு இறங்கியிருக்குன்னு சொல்லும் போதே இது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேம் மாதிரி தான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரூடு கம்மியாக இருக்குது. அகைன் ஓவர் நைட்டில் எதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா அகைன் க்ரூடு வந்து ஏற ஆரம்பிக்கலாம் அண்ட் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியை இது பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் வந்து ப்ரீமியத்தை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 270 அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் 1160 வச்சிருக்கு. இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து போடும். ஒவ்வொரு விஷயம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் இஓடியில் மார்க்கெட்டோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 94 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 11 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்க்கும் அண்ட் 32 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கும் அண்ட் 76 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு நல்லாவே ரெசிலெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று விழுந்ததை விட ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்கும் குறைஞ்சபட்சம் 2% அண்ட் அதிகபட்சம் 5% வரைக்குமே நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மிட் கேப் மட்டும் கிட்டத்தட்ட 2.5% ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ நிறைய ஸ்டாக்கு லாங்குக்கும் ஷார்ட் கவருக்கும் பங்களிச்சிருக்கனால இது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நிஃப்டி ஷார்ட் கவரும் அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து லாங்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக இருக்குது. பட் பெரிய அளவு வந்து ஷார்ட் கவர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் கான்ட்ராக்ட் வந்து கம்மியாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 64,000 கான்ட்ராக்ட்னும் போது பெரிய அளவு இல்லை. ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 293 ரூபாய்க்கு முடிஞ்சது, கிட்டத்தட்ட 270 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் நாளைக்கு இந்த 270 பாயிண்ட்டை வச்சு நாளையோட கேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் 24,000 மையம் வச்சுருக்கு ஒரு மேக்ஸ் பெயின் பாயிண்ட்டு. ஸோ மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270-300 பாயிண்ட்டுக்குள்ளே கேம் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லணும். தென் பிசிஆரை ரீட் பண்ணோம் அப்படின்னா விஷயம் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லணும். பட் ரொம்ப அளவு இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ நிஃப்டி மார்னிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து ஏற ஆரம்பிச்சது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நியராக 0.9க்கு வந்து இருந்தது, முடியும் போது கிட்டத்தட்ட 0.8க்கு முடிஞ்சிருக்கு. பிலோ 1 எனிதிங் கொஞ்சம் மார்க்கெட் பியரிஷில் தான் இருக்குன்னு சொல்லணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி கால் செல்லிங் பெரிய அளவு இல்லை. நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா கால் செல்லிங் இல்லை. பட் புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிலெண்ட்டாக இருந்தது. பட் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா நேற்றே ஹெவியான புட்ஸு காலை செல் பண்ணியிருந்தாங்க, புட்டு அன்வைன் பண்ணியிருந்ததுனால இன்றைக்கி எக்ஸ்பைரி கேம் கூட கொஞ்சம் பயத்தோடு தான் புட்டையும் செல் பண்ணாங்க. கால் சுத்தமாக செல் பண்ணலை. ஏன்னா ஒரு சைடு ஷார்ட் கவர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருந்தது. 15.35 கோடி காலை செல் பண்ணியிருக்காங்க, 12.26 கோடி புட்டை செல் பண்ணி பிலோ 1 கீழே பிசிஆர் வச்சுருக்கனால ஒரு பேரிஷான விஷயமாக இந்த பிசிஆர் சொல்லுது. அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான். யூஎஸ் மார்க்கெட்டே ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வால்டைல் சின்னதாக வந்து மேலே கீழே காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய அளவு இல்லை. பார்த்தீங்களா 380 கோடி தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. சின்ஸ் பாசிட்டிவாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய அளவு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லேயும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலை அண்ட் ஆப்ஷன்ஸும் பெருசாக எழுதலை. காசை நல்லா வச்சுருக்கிறாங்க, கையில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 40,000 கோடி விட்ரா பண்ண இடத்துல நேற்றும் பெரிய அளவு இன்ஃபியூஸ் ஆகலை அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஆகலை. ஸோ கேஷ் வச்சுருக்கிறாங்க. இன்னும் வாலட்டிலிட்டி நாளைக்கு ஸ்பைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்பைக் பண்ணும்போது அகெயின் வந்து ஆப்ஷனை செல் பண்ணி செல்லர்ஸ் அவங்க கேமை காட்டுறதுக்கான வழி நல்லாவே இருக்குது. ஸ்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேமு எக்ஸ்பைரி கேம் அப்படின்றது தான் ரொம்ப பாசிட்டிவாக வந்து அவங்க போகலை அப்படின்றது இந்த ஒரு டேட்டா மூலமாக நமக்கு தெரியுது. நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா
நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 9% இறங்கி இருந்தது. நேற்றே சொன்னோம் வால்டாலிட்டி கிராஷ் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. பட் ஓகே அப்படின்றது தான். ஏன்னா மார்க்கெட் க்ரீனாக இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகவே இன்னும் 2-3% கூட இறங்கியிருக்கலாம். பட் 9% தான் இறங்கியிருக்கு. எனிதிங் ஸோ 13க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது வால்டாலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி ஸ்ட்ராடல் 270 பாயிண்ட் வச்சிருக்கு. சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1160. ஸோ இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி கேமை மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குன்னு சொல்லணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஓஆர்பின்னு சொல்லப்படுற விஷயம் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடைக்குதுன்னா மார்க்கெட் ஒரு சைடு ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. விவாப்னு சொல்லப்படுற விஷயம் ஸோ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் சின்ஸ் இந்த பாயிண்ட்டை விட ஸ்பாட் பிலோவாக இறங்கி முடிஞ்சிருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறேன். தென் டேட்டா வர ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஏன்னா சென்செக்ஸ் கேம் அப்படின்றதுனால மேபி அது வந்து பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணல. 0.4% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. ஷார்ட் கவர் பட் நாட் ஃபுல்லி. ஏன்னா நேற்றே 13 லட்சம் கான்ட்ராக்ட் ஆக்சுவலாக ஏறி இருந்ததுன்னும் போது ஹெவி ஷார்ட் இருந்திருக்க வாய்ப்பு. பட் அந்த ஷார்ட்டில் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆன மாதிரி இது எடுத்துக்க வேண்டாம். ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்டில் சின்ன ஒரு ரெக்கவரும் அண்ட் பிசிஆர் சின்ன ஒரு ரெக்கவரும் காட்டியிருக்கு. அண்ட் மேக்ஸ்பென் சின்ன அளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேங்க் நிஃப்டி 1% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் 14,000 தான் ஏறி இருக்குது. பெரிய அளவு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம். தென் இதுலேயும் ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட் வந்து சின்னதாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிசிஆர் இம்ப்ரூவ் ஆனது நல்ல விஷயம். மேக்ஸ்பென் அதே 58,000 தான் இருக்குது. இன்னும் 2-3 நாள் தான் இதுக்கு கெடு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அகைன் இந்த 58,000 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ்பெயின் அண்ட் புட் செல்லர்ஸ் அங்கே மாட்டியிருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. மிட் கேப் நிஃப்டி இவன் நம்ம கேமில் இல்லை, ஒரு 1.25% ஏறி இருக்கான். அண்ட் இதில் கான்ட்ராக்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றே சொன்னோம் மிட் கேப் நிஃப்டியை பற்றி ஒரு விஷயம். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்டேபிளான ரொம்ப ஸ்ட்ராங்கான லோ பீட்டா ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த ஸ்டாக்கு ரெசிலியன்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் நமக்கு 7-8% இறங்கியிருக்கு. பட் மிட் கேப் நிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஐயை உடச்சிட்டு இருக்கு. ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இல்லை வெளியே இருந்து நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லார்ஜ் கேப்பை தான் தவிர்க்கிறாங்க தவிர்த்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸை பக்காவாக முன்னெடுத்துட்டு போகிறாங்க. ஸோ யூஎஸ் அண்ட் அதர் எமர்ஜிங் மார்க்கெட் எப்படி ஆல் டைம் ஐயை உடைக்குதோ நம்ம மார்க்கெட்டும் ஆல் டைம் ஐயை டெய்லி உடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா அது எங்கே வந்து வருது அப்படின்றது தான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் ஆகுது தவிர்த்து ஸோ லார்ஜ் கேப்பில் வரல அப்படின்றது தான் இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இருக்குது. மிட் கேப்போடைய ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதில் பிசிஆர் இம்ப்ரூவ் ஆனதும் பெரிய விஷயமா பார்க்குறேன். அண்ட் 14,500 இதை டெசிசிவாக கடந்து 14,650 மேலே ஸ்பாட் முடிஞ்சிருக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறோம். ஸோ ட்ராப் ஜோன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இல்லை, பட் ஸ்டில் வந்து பேர் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஏன்னா மேக்ஸ்பெயின் பிலோ 1 கீழே இருக்குது. இன்றைக்கி ஹெவியாக புஷ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே ஏதோ மார்க்கெட்டில் நடக்க போகுது அப்படின்றது சொல்லுது. யூஎஸ் ஃபீச்சர்ஸ் சின்னதாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் யூரோப் மார்க்கெட்டு சின்னதாக ரெக்கவர் ஆயிருக்கு. கிரிப்டோ சின்னதாக அப் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஜாப்லெஸ் டேட்டா வந்திருக்கு. அதில் கிளைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகினது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ஃபெட் ரேட் ஹைக் வந்து கட் ஆகும் இல்லைனா யோசிப்பாங்க அப்படின்றத இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாக வந்து பார்க்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஐவி கிராஷ் நடந்தது கூடுதலான ஒரு பாசிட்டிவ் விஷயமா எடுத்துக்கோங்க. அண்ட் நெகட்டிவாக பார்க்குறது என்னென்னா இன்னும் ஷார்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருங்க, ரொம்ப செலிப்ரேட் வேண்டாம். ஏன்னா இன்னுமே அந்த மிடில் ஈஸ்ட்டில் விஷயங்கள் வந்து தனியலை அப்படின்றது தான். ஸோ 76 வரைக்கும் வந்த க்ரூடு நல்ல வேலை பெருசாக வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகலை, இன்னும் பெரிய அளவுக்கு போகலை. அகைன் $72-73 கிட்ட வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஷார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்லனா அதை வச்சு கேம் ப்ளே பண்ண பார்ப்பாங்க, உஷாராக தான் இருக்காங்க பொசிஷன் வைஸ்லையும் அப்படின்றது. ஸோ இன்னும் பயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராடல் அதோட ப்ரீமியத்தை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னாலே வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் உஷாராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.